ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் டே 21 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி நம்மளுடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டே 21 நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கேஜ்மெண்ட் தீம். இப்போது ஒரு என்கேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம போடக்கூடிய ரிங்ஸ், அப்புறம் க்ரௌன்ஸ், அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே நம்ம என்கேஜ்மெண்ட் தீமில் தான் இருக்க போகுது. இப்போ நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்டு போடுங்க. உங்களுக்கு ரவுண்ட் போட வரல அப்படின்னா வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு 1 ரூபி காயினை எடுத்து அந்த காயினை சுற்றி நீங்கள் வந்து ரவுண்ட் போடுங்க. ஓகேவா? இனி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. இந்த இடத்த உள்ளே கொடுத்து நம்ம ஒரு சர்க்கிள் போடலாம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுங்க. டைமண்ட் ஷேப்பில் கொடுங்க. இந்த இடத்துல சும்மா ரவுண்ட் ஷேப்பில் கொடுங்க. தெரியுதா நான் இப்போ வந்து இந்த ரிங் டிசைனை வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பிரைடல் டிசைனுக்கு போட போகிறேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி 1 ரூபி காயினை வச்சு நான் போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காயினை வந்து நீங்கள் எந்த பிளேஸில் வந்து நீங்கள் போட போகிறீங்களோ அந்த ஹேண்டில் அந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு லைட்டாக ஒரு பென் வச்சோ இல்லை உங்கள் மெஹந்தி வச்சோ அந்த ஒரு 4 சைட்ஸுக்கு நீங்கள் ஒரு டாட் மாதிரி கொடுத்துக்கோங்க. டாட் மாதிரி கொடுங்க. அப்படி இல்லாட்டா ஒரு லைட்டாக நீங்கள் ஒரு பென் வச்சோ இது வச்சோ நீங்கள் வந்து லைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலோடி நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம ரிங் பார்த்தோம். அப்போ அதே மாதிரி ஒரு ரிங் கூட வரையலாமா? நான் உங்களுக்கு சும்மா தான் வரைகிறேன். நான் எந்த ஒரு ஷேப்புமே வைக்காமல் தான் வரைகிறேன். அது மீன்ஸ் காயின் ஒன்றும் வைக்காமல் வரைகிறேன். ஓகேவா? இப்படி போட்டுட்டு அதே மாதிரி இப்போ இதில் கொஞ்சம் நம்ம டைமண்டை கொஞ்சம் பெருசாக கொடுக்கலாம். லைனை போடுங்க. போட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக வந்து ரவுண்ட் வைங்க. ஓகே, இப்போ இதுக்குள்ளே நம்ம ஏதாவது போடலாமா? ஹார்ட் கொடுக்கலாமா? நம்ம ஹேண்டில் வரைகிறது தானே, பிரச்சனை இல்லை. அதே அடுத்தது இன்னொன்று வரைகிறேன். நீங்கள் போடும்போது அடுத்த ரிங் இதுக்குள்ளே அப்படி வார மாதிரி போடுங்க. போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே மிஸ்டர் அதுக்குள்ளே மிஸ்ஸஸ்ன்னு போடலாம். ஓகே, இப்போ நம்ம 2க்கு மேலேயுமே நம்ம டாட் வைக்கிறோம். இதுக்கு மேலே என்ன வைக்கிறோம், டாட் வைக்கிறோமோ டைமண்ட் வைக்கிறோமோ அதெல்லாமே உங்களுடைய சாய்ஸ். உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க, இல்லாட்டா உங்களுடைய விருப்பத்துக்கே நீங்கள் வச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்னென்னா 2 ரிங் சேர்ந்துருக்க மாதிரி பார்த்தோம். இனி வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு இப்படி ஒரு ரவுண்டு மாதிரி போடுங்க. கொஞ்சம் சரிஞ்சிருக்க மாதிரி போட்டுட்டு இனி என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து இப்படி எடுக்கணும். இப்படி எடுக்கணும். ஓகே, இந்த இடம் ரொம்ப திக்காக இருக்கணும். இதுக்கு உள்ள இனி ஒரு பார்டர் மாதிரி வரைவோம். இப்போ நம்ம எதுக்கடி போட்டிருக்கோம் அப்படின்னா,
இனி இந்த இடத்துல இப்படி இதை ஒட்டி இப்படி ஒரு லைன் இருக்க மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே ஒரு ஹார்ட், இங்கே ஒரு ஹார்ட். ஓகே, இது என்னென்னா இப்போ நம்ம சேவ் த டேட் அப்படின்னு சொல்லி போடுவோம்ல, அந்த மாதிரி உள்ளதுக்கு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இப்படி நம்ம டேட்டும் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ ஒரே ஒரு ரிங் நம்ம வரைய போகிறோம். ஒரே ஒரு ரிங் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே நம்ம 2 ஹார்ட் போட வரைய போகிறோம். தெரியுது நான் போட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே இல்லாமல் நானாக ஓனாக போட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம க்ரௌன்ஸ் பார்க்கலாமா? இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம கிங்கோட க்ரௌன் பார்க்கலாம். ஓகே, இது போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் கொடுக்கணும். இப்படி ஒரு லேயர் நம்ம கொடுத்துட்டோமா? இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இங்கே கேப் இருக்கட்டும். ஓகே, இனி இதுக்கு மேலே இப்படி சும்மா ஒரு டாட் மாதிரி வைங்க. ஓகேவா? இனி இதுக்கு கீழே இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம கிங் அப்படின்னு எழுத போகிறோம். ஓகே, நம்ம கிங்குன்னு எழுத போகிறோம். இனி நம்ம குயினுக்குள்ளே இதை பார்க்கலாமா? அப்போ ப்ரைடு, இப்போ நம்ம இது க்ரூமுக்கு, நம்ம இன்னொரு ப்ரைடுக்கு வரையலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த இப்படி ஒன்று போடுங்க. போட்டுட்டு போடுங்க. போட்டுட்டு இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு இது கூட இப்படி இழுத்து இந்த இடத்துல நான் இப்படி 6 போடுவோம். போட்டுட்டு இனி இந்த சென்டரில் இருந்து நம்ம இப்படி ஒரு கர்வ் எடுத்து இந்த சைட்லேருந்து இப்படி ஒரு கர்வ், இந்த சைட்லேருந்து இப்படி ஒரு கர்வ் போட்டுட்டு நடுவில் நம்ம ரவுண்டு கொடுக்கலாம். இங்கே ஒரு டாட் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக வைங்க. வச்சுட்டு இதுக்கு கீழே இன்னொரு லைன் போட்டுட்டு இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. போட்டுட்டு இங்கே நம்ம குயின் போடலாம் அல்லது பிரைடுன்னு போடலாம். ஓகேவா? பிரைட். இங்கே நம்ம அப்படியே க்ரூம்னு போடலாம். பிரைட் க்ரூம்னா என்னன்னு தெரியும்ல? க்ரூம்னா புது மாப்பிள்ளை, பிரைடுன்னா புது பெண், அதாவது மணப்பெண். ஓகேவா? இனி நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு டிசைன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ்லேருந்து இப்படி எடுத்து இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு ரவுண்டு கொடுங்க.
போட்டுட்டு நீ இந்த பிளேஸில் இருந்து கொஞ்சம் இப்படி வளைச்சி இப்படி எடுங்க. எடுத்துட்டு இந்த பிளேஸில் இப்படி ஒரு டிசைன் கொடுத்து கீழே மிஸ் யூ அப்படின்னு எழுதிடுங்க. மிஸ்யூ கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து அழகாக ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? இங்கே எப்படி ஃபில் பண்ணணுன்னா இந்த சர்க்கிள் மோஷனில் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிடக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீலர் ரவுண்டு போடுங்க. இப்படி போட்டுட்டு இந்த ஸ்பேஸில் இப்படி இப்படி எடுத்து இப்படி கொடுங்க. இங்கேருந்து இப்படி இப்படி எடுத்து இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே இப்படி போடுங்க. இந்த மாதிரி போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும், இதுக்குள்ள சும்மா அப்படி ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்குள்ள இப்படி கொடுங்க. ஓகே, இதை கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஃபில் பண்ணுங்கள். இப்படி ஃபில் பண்ணி விடுங்க. விட்டுட்டு இதை வந்து நம்ம சர்க்கிள் மோஷன் அந்த இதில் வந்து நம்ம இதை இப்படி ஃபில் பண்ணணும். ஓகேவா? இதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த ரிங்கை மேலே கொடுக்கக்கூடியது எப்படி கொடுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு இப்போ நம்ம டைமண்டுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்போ நம்ம கொடுப்போம். இப்படி கொடுத்து இதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட்டு. சரியா? செகண்ட் வந்து என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் பெருசாக அப்படி கொடுத்துட்டு இந்த இடத்த இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த கொஞ்சம் இப்படி சரிச்சு ஸ்லாண்டிங்காக கொடுத்துட்டு இந்த இடத்த இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்படியே லைன் போடுங்க. சரியா? லைன் போடுங்க. அப்படி இல்லாட்டா அந்த இடத்துல வந்து ஹார்ட் அப்படி ரொம்ப போல்டாக ஹார்ட் வைங்க. ஹார்ட் வைக்கும்போது வந்து நீங்கள் யாருக்குள்ள ரிங்கில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைடோட ரிங்கில் நீங்கள் வைக்கணும். இப்போ நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து, இப்போ க்ரூமுக்கு வந்து என்ன டிசைன் வந்து மேலே ரிங்குக்கு மேலே வைக்கிறது, பிரைடுக்கு வந்து என்ன டிசைன் மேலே வைக்கிறது, என்ன சிம்பிள் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை தீர்த்து தரேன். எப்படின்னா, இப்போ நம்ம க்ரூமுக்குன்னு வரும்போது டைமண்ட்ஸ், இந்த மாதிரி டைமண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போடலாம், போட்டு ஃபில் பண்ணலாம். பின்ன ப்ளைனாட்டும் விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து இப்படி ஒன்று வரைஞ்சி நீங்கள் ப்ளைனாட்டும் விட்டுடலாம். அப்படி இல்லாட்டா வந்து என்ன பண்ணலான்னா, இதுக்கு மேலே இன்னும் ஒரு லேயர் வந்து நீங்கள் இப்படி வரைஞ்சி இந்த இடத்துல ஒரு ரவுண்டு மாதிரி வச்சு அந்த இடத்த விட்டுட்டு மீதி உள்ள இடத்த எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி விட்டுடலாம். அப்போ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக அந்த இடத்துல பேஸ்ட் இல்லாமல் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும், ஒரு ஹோல் மாதிரி தெரியும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். பிரைடுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி டிசைன்ஸ் போடலாம் அப்படின்னா, டாட் வைக்கலாம். ரொம்பவே போல்டான ஒரு டாட் வைங்க. போல்டாக ஒரு டாட் வைக்கலாம். அப்படி இல்லாட்டா இந்த ஹார்ட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டா நான் வந்து க்ரூமுக்கு சொன்னேன்ல, க்ரூமுக்கு இந்த இடத்துல ஹோல் கொடுத்த மாதிரி பிரைடுக்கு இந்த இடத்துல ஹோல் கொடுக்கலாம். இப்படிலாம் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பிரைடுக்கும் நீங்கள் டைமண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம வந்து இதுக்கு நீங்கள் வந்து பிரைடுக்கும் வந்து நீங்கள் டைமண்ட்ஸ் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது. பட் நீங்கள் வந்து
எப்போவுமே ப்ரைடுக்கு டாட்டு ஹார்ட்டு அந்த மாதிரி வைங்க, அப்போ தான் வந்து அது செப்பரேட்டாக அழகாக இருக்கும். இதே நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டேட் அப்படின்னு எல்லாம் வரும்போது கண்டிப்பாக இதுக்கு கீழே நீங்கள் ஒரு லைன் போடணும். அதாவது சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டேட்டு தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி, என்கேஜ்மெண்ட் டேட் இது தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி போட சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் போட சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இந்த லைனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் போடணும். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அது ஹைலைட்டாக தெரியும். ஓகேவா? வந்து இந்த கிளாஸை நம்ம ஒர்க்க கூட ரீகால் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ரூமுக்கு வந்து டைமண்ட் போட்டு ப்ரைடுக்கு வந்து டாட் வச்சுருக்கோம். இது ஒரு டைமண்ட் டிசைன், இது ஒரு டாட்டு. இப்போ வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், இங்கே ஒரு முக்கியமான விஷயம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்னென்னா இங்கே வந்து அப்பர் கேஸ்லேயும் இங்கே வந்து லோவர் கேஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதாவது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நான் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாதனால இப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, மிஸ்டரும் மிஸ்ஸஸ் ரெண்டுமே கேப்ஸில் கொடுங்க. நீங்கள் கேப்ஸில் கொடுத்தா தான் அது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்மாலில் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீங்கள் இங்கேயும் கேப்ஸில் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் கேப்ஸில் தான் கொடுக்கணும், இங்கேயும் ஸ்மாலில் தான் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் ஸ்மாலில் தான் கொடுக்கணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து என்னது இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? இன்னொரு விஷயம், நீங்கள் க்ரூமுக்கும் டாட் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுவும் ஒரு இது இல்லை. நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷனை நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு வேண்டி சொன்னேன். ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேடு கொடுக்கணும். ஓகே? ஓகே, இது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் அப்படி கொடுத்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஒரு என்கேஜ்மெண்ட் தீம்ஸ் பார்த்தோம். ஓகேவா? இதில் நம்ம வந்து ரிங்ஸ் பார்த்தோம், சேவ் த டேட் எப்படி வரும்னு பார்த்தோம், அப்புறம் வந்து க்ரௌன்ஸ் பார்த்தோம், கிங்கோட க்ரௌன் எப்படி இருக்கும், குவீனோட க்ரௌன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து மிஸ் யூ அந்த மாதிரி போட்டோம். இந்த மாதிரி போக்கீஸ் போஸ் அந்த மாதிரி பார்த்தோம். க்ரூமுக்கு என்ன மாதிரி சிம்பிள் வரும், ப்ரைடுக்கு என்ன மாதிரி சிம்பிள்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா வந்து, நான் போட்டிருக்க இதே டிசைன்ஸை நான் எங்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ண சொன்னனோ எல்லாத்தையுமே சேர்த்து நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு லேர்ன் பண்ணி எனக்கு நீங்கள் ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ரீசென்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.